குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 13/7/2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட ஒரு மேக்ஸ் கேள்வி பார்க்கலாம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ப்ரைம் நம்பர் ஆஸ் அ சம் ஃப்ரம் 2 த்ரோஸ் ஆஃப் அ டைஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம 2 டையை த்ரோ பண்ணுறோமா? ஒரு டைஸை த்ரோ பண்ணால் ஒரு டைஸில் எத்தனை ஃபேஸ் இருக்கும்? 6 ஃபேஸ் இருக்கும். அப்போ 2 டைஸை த்ரோ பண்ணும்போது நமக்கு என்னெல்லாம் சான்ஸ் இருக்கும்? மொத்தம் சாம்பிள் ஸ்பேஸ் 36. ஃபஸ்ட்டு டைஸில் 1 கிடைக்கலாம், செகண்ட் டைஸில் 1 கிடைக்கலாம், அடுத்து ஃபஸ்ட்டு டைஸில் 1 2, இதே மாதிரி 1,6 வரைக்கும் ஃபஸ்ட்டு ரோ, அடுத்து ஃபஸ்ட்டு டைஸில் 2, செகண்ட் டைஸில் 1லேருந்து 6 வரைக்கும், இப்படியே மொத்தமாக நம்ம டோட்டல் அவுட்கம் 36 அவுட்கம் எழுதிட்டோம். சரிங்களா? ரைட்டு. இது என்னது? 2 டைஸை நம்ம ரோல் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ நமக்கு என்ன தெரியணும்? ப்ரைம் நம்பர் தெரியணும். ப்ரைம் நம்பர்னால் எது? 2 3 5 7 9, அது 1லேருந்து 100 வரைக்கும் 97 வரைக்கும் ஒரு 25 நம்பர் இருக்குது. சரி, நமக்கு இந்த சாம்பிள் ஸ்பேஸில் மேக்ஸிமம் நம்பர் என்ன கிடைக்கும்? 6 + 6 12 வரைக்கும் தான் கிடைக்கும். அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ரோ 2 3 5 7 11 இது மட்டும் போதுமா? சரி, அப்போ நம்ம அதை மட்டும் எடுத்துக்கிடுவோம். இப்போ என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு சாம்பிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட் அவுட்கம் என்ன? 1,1. 1 கூட்டினா 2. ஓகே, அப்போ அது ப்ரைம் நம்பர் தான். அடுத்து ரெண்டாவது 1 2 கூட்டினா 3. ஓகே, அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வேறு என்ன இருக்குது? 5 வரணுமா? அப்போ 1 4 கூட்டினா 5. அப்போ அடுத்து 1 6 கூட்டினா 7. அப்போ ஃபஸ்ட்டு ரோவில் மொத்தம் 4 சான்ஸ் இருக்குது. அடுத்து ரெண்டாவது ரோக்கு வருவோமா? 2 + 1 3. ஓகே, அக்செப்டபிள். அடுத்து 2 + 3 5. ஓகே, அக்செப்டபிள். அடுத்து 2 + 5 7. அப்போது ரெண்டாவது ரோவில் 3 இருக்குது. ஃபஸ்ட்டு ரோவில் 4, ரெண்டாவது ரோவில் 3. அடுத்து மூணாவது ரோ பார்ப்போமா? 3 + 2 5. அடுத்து 3 + 4 7. அவ்வளோதான், 2 முடிஞ்சு போச்சு. அடுத்து நாலாவது ரோ 4 + 1 5. அடுத்து 4 + 3 7. அடுத்து அஞ்சாவது ரோ 5 + 2 7. அடுத்து 5 + 6 11. அப்போ நாலாவது ரோலையும் அஞ்சாவது ரோலையும் 2. 3 4 5ல் 2. அடுத்து ஆறாவது ரோக்கு வருவோமா? 6 + 1 7. அடுத்து 6 + 5 11. அப்போ நல்லா பாருங்கள், ஃபஸ்ட் ரோவில் 4 + 3 + 2 + 2 + 2 + 2. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 15 இருக்கா? அப்போ டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளவு? 36. நமக்கு சக்ஸஸ் ரேட் எவ்வளவு? 15. அப்போது எது கரெக்டான ஆன்சர்? ஆப்ஷன் சி, 15/36. இந்த 3 அளவுனா கட் பண்ணிக்கோங்க. 5 3s are 15. அடுத்து 12 3s are 36. அப்போ 5/12 இருந்தால் அதுவும் கரெக்டு தான். 15/36 இருந்தால் அதுவும் கரெக்டு தான். நமக்கு சிம்பிளிஃபை பண்ணாமல் 15/36 கொடுத்துருக்காங்க. அதனால் ஆப்ஷன் சி வந்து கரெக்டு.